இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு முழு நேர ஊழியராக பணியாற்றி வருகிறேன். முழு நேர ஊழியர் என்பது முழுவதும் கட்சி பணிகளை மட்டும் அவர்கள் செய்ய வேண்டும். முழு நேர ஊழியருக்கான ஒரு இலக்கணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு பௌத்த சங்கத்திலே பணியாற்றக்கூடிய ஒரு மரபை தெரிந்து கொண்டால்தான் இதை தெரிந்து கொள்ள முடியும். மிக குறைந்த வருமானத்தில் எளிய வாழ்க்கையை, மக்கள் சேவை, அதுவும் புரட்சிகர சேவை என்ற அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு வட்டம்தான் இந்த முழு நேர ஊழியர் என்பது. அதில் 50 ஆண்டு காலம் முழு நேர ஊழியராக பணியாற்றியிருக்கிறேன். அந்த பணியாற்றுதலில் மிக அற்புதமான ஒரு வாழ்க்கை முறையை, ஒரு கம்யூனிஸ்ட் வாழ்க்கை முறையை என்னால் அமைத்து கொள்ள முடிந்திருக்கிறது. எளிய மக்களை பற்றி புரிந்து கொள்ளுதல், எளிய மக்களை புரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல், ஆங்கிலத்தில் டி கிளாஸ் என்று சொல்வார்கள், அவர்களாகவே நாம் மாறிவிடுவது. அவர்களை புரிந்து கொள்வது வேறு, அவர்களாகவே நாம் மாறிவிடுவது என்கின்ற மிகச்சிறந்த வாழ்க்கை நடைமுறைகளை, பண்பாடுகளை எல்லாம் இந்த பொதுவுடைமை இயக்கத்தினுடைய இந்த 50 ஆண்டு கால வாழ்க்கை என்பது என்னை பயிற்றுவித்திருக்கிறது. அதில் நான் பார்த்த மிக மிக அரிய மனிதர்கள், அவர்களில் ஒருவர்தான் அருமை தலைவர் நல்லக்கண் அவர்கள். அருமை தலைவர் நல்லக்கண் அவர்களை முதன் முறையாக 1975ஆம் ஆண்டு திருச்சியிலே ஒரு மாநாட்டில் நான் சந்திக்கின்றேன். நாடு முழுவதும் அவசரகால சட்டம் அறிவிக்கப்பட்டுவிட்டது. அப்பொழுது நான் திருவாரூர் கலைக்கல்லூரியினுடைய மாணவன். திருவாரூர் கலைக்கல்லூரி இப்பொழுது திருவிக்கா கல்லூரி என்று பெயர். அந்த காலத்தில் அதற்கு கலைஞர் கருணாநிதி கலைக்கல்லூரி என்று பெயர். முதலமைச்சராக இருந்தபோது அவர் அந்த பெயரை வைத்திருந்தார். அந்த பெயரை மாற்ற வேண்டும் என்பதற்காக போராட்டம் நடத்தியவர்கள் நாங்கள். பிறகு எம்ஜிஆர் பேரில் அது திருவிக்கான்னு மாற்றினாங்க. அந்த காலத்தில் திருச்சியிலே ஒரு பெரிய மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தினுடைய மாநாடு அறிவிக்கப்பட்டு நடந்த நேரத்தில் அவசரகால சட்டம் அறிமுகமாகிவிட்டது. நாடு முழுக்களும் எங்கு பார்த்தாலும் போலீஸ்காரர்கள். நாங்கள் ஒரு லாரியில் மாணவர்களை திரட்டிக்கிட்டு போகிறோம். போலீஸ் எங்களை மறிச்சிருக்கு. மறித்த உடனேயே எங்களால் ஒன்றும் சமாளிக்க முடியல. நானும் 2 மாணவர்களும் அந்த போலீஸுக்கு தெரியாமல், நான் தான் அதுக்கு லீட் பண்ணேன், போலீஸுக்கு தெரியாமல் ஒரு பஸ்ஸில் போய் ஏறிட்டோம். ஏறி திருச்சிக்கு போய் சேர்றோம். திருச்சியில் மாநாடு தடை செய்யப்படவில்லை, மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டில் தான் முதல் முறையாக அவரை நான் சந்திக்கிறேன். நான் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் என்ற அமைப்பின் சார்பில் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளுகிற போது அங்கே வர்றாரு. ஒரு வேட்டி சட்டை துண்டெல்லாம் போட்டு ஒருத்தர் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னாக்க, இங்கே வந்திருக்கிறதுல மகேந்திரன் என்கின்ற மாணவன் யாருன்னு கேட்குறாரு. அவங்க சொன்னோன்னே எனக்கு இவர் தெரியவும் தெரியாது. நான் அப்போ கட்சியினுடைய தலைவர்களை பற்றி அவ்வளவு அறிமுகம் இல்லாத காலம். அப்போ தான் இயக்கத்துக்கு புதிதாக வர்றேன். அன்றைய காலத்தில் எனக்கு ரொம்பவும் வசீகரமாக இருந்த அரசியல் எதுனாக்க, நக்சலைட் மூவ்மெண்ட்டின் மீது ஒரு சின்ன பற்று, பாசம் இருந்தது எனக்கு. அது ரொம்ப பெட்டர்னு. இன்று வரை என்னுடைய வாழ்வில் பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு மற்றதுக்கு முக்கியத்துவம் தருவதை விட மக்கள் போராட்டத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற என்னுடைய உணர்வுக்கு அந்த இளம் வயதில் என்னுடைய மனதில் விழுந்த விஷயங்கள் தான் அடிப்படை காரணமாக இருக்கிறது. அப்போ அவர் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் நான் சேர்ந்து கட்சியில் அப்பொழுது உறுப்பினர் ஆகிட்டேன். வர்றபோது இவரை முதன் முறையாக பார்க்கின்றேன். அவர் ஏன் என்னை தேடினாருங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதற்கு முந்தைய வாரம் ஜனசக்தியில் ஒரு கட்டுரை ஒன்று நான் எழுதியிருந்தேன். அந்த கட்டுரை எப்படி அப்படின்னாக்க, கல்லூரிகளில் நிலத்தை எழுதி வச்சு அதன் மூலம் எப்படி நில மோசடி நடக்கிறது என்கின்ற ஒரு பட்டியலை வெளியிட்டிருந்தாங்க. அதாவது அப்போ நில உச்சவரம்பு போராட்டம்லாம் ரொம்ப தீவிரமாக நடந்தபோது அதை ஏமாற்றுவதற்கென்று கல்வி நிறுவனங்கள் எவ்வளவு ஏக்கர் நிலத்தை ஒரு அறக்கட்டளைங்கிற பேரில் வச்சு பழைய அந்த முறையையே அவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்பதற்கான ஒரு ஆதாரத்தை மையமாக வைத்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. அந்த கட்டுரையை அவர் வாசித்து என்னை பார்க்கணுன்னு வந்திருக்கார். அதுதான் அருமை தோழர் நல்லக்கண் அவர்களுடைய விஷயம். என்னென்னா, ஒரு சின்ன விஷயம் அவர் மனசில் பட்டால் கூட அவர்களை பாராட்டுவதற்கு,
அவர் பஸ்ஸில் ஏறி போவார். ரொம்ப தூரம் போய் பார்த்து பேசி இப்பொழுது இருப்பதை போல ஃபோன் வசதியெல்லாம் இல்லாத காலம் அது. அல்லது நோட்டில் எழுதி வச்சிருந்து அந்த ஊருக்கு போகிற போது அவரை போய் பாராட்டிட்டு வருவார். அவருடைய குணங்களில் நற்குணங்களில் அது ஒன்று. அப்படி தான் எனக்கும் அவருக்குமான அறிமுகம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு 1979ஆம் ஆண்டு அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தினுடைய பொறுப்பாளராக நான் சென்னைக்கு வருகிறேன். அப்போ இப்போ அகில இந்திய செயலாளராக இருக்கிற ராஜா இளைஞர் மன்றத்தின் செயலாளர், நான் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தின் செயலாளர். பாலன் இல்லத்தில் தான் தங்கியிருக்கோம். அந்த பாலன் இல்லத்தில் அவரும் தங்கியிருக்கார். அந்த பாலன் இல்லத்தினுடைய கட்டுமானம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கட்டடம் இல்லை, அது உதயசங்கர் வாங்கப்பட்டு அது ஒரு பெரிய நாட்டிய அரங்காக இருந்தது. அந்த சீட்லாம் போட்டு உதயசங்கர் அமலாசங்கர் அவர்களுடைய அந்த நடனப்பள்ளி அது அவங்க விற்றுட்டு போகிற போது கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு கொடுக்குறேன்ட்டு ரொம்ப குறைந்த விலையில், பல பேர் கேட்டு கூட இல்லாமல் மிக குறைந்த விலையில் அதை கொடுத்துட்டு போனாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி அதை அப்படியே வச்சுருந்து இடிச்சுட்டு கட்டாமல் அதை அப்படியே ரொம்ப காலம் வச்சுருந்தது. அதை தடுப்புகள் தான் இருக்கும். ஒரு தடுப்பின் அந்த பக்கத்தில் தோழர் ராஜா நான் இருப்போம், இந்த பக்கத்தில் தோழர் நல்லக்கண்ணு இருப்பான். நல்லக்கண்ணு ஆதிமூலம் நாங்கள் பர்மனெண்ட்டாக அந்த இடத்துல இருக்கிறோம். அதில் ஏற்பட்ட பழக்கம், அதில் ஏற்பட்ட எளிமை, அதில் ஏற்பட்ட ஒரு பயிற்சி, அந்த பயிற்சியிலிருந்து அவருக்கும் எனக்குமான பயணம் தொடர்கிறது. 1979 கிட்டத்தட்ட 47 வருடங்கள். அறிமுகமானது 1975. நெருங்கிய தொடர்பு, இரண்டரை கலந்திருக்கக்கூடிய அரசியல் பயணம் என்பது 1979 தொடங்கியது. அவருடைய இறுதி மூச்சு வரையில் அவரோடு நான் இணைந்து செயலாற்றியிருக்கிறேன். அவருடைய உள்ளும் புறமும் நான் அறிவேன். அவர் எப்படிப்பட்டவர் என்பதற்கான ஒரு ஆதாரங்கள் அதெல்லாம் எனக்கு புரிந்தது மட்டுமல்ல, அந்த பண்புகள் என்னை அறியாமலேயே அவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட அரசியல் பண்புகள் என்பதும், என்னதான் நெருக்கடியாக இருந்தாலும் சரி கொள்கையை விட்டுக் கொடுக்கக்கூடாது. கம்யூனிசம் என்பது மனித குலத்தினுடைய விடுதலைக்கான ஒரு தத்துவம். அது வெறும் கட்சிகளுக்கானது மட்டுமல்ல. கட்சிகள் தேர்தலில் நிற்பது, வெற்றி பெறுவது அல்லது என்ற வட்டத்தை தாண்டி முழு சமூகத்திற்குமான அடிமை சங்கிலியை உடைக்கக்கூடிய ஒரு வலிமை மிகுந்த ஒரு சம்பட்டியை போன்றதுதான் கம்யூனிச தத்துவம் என்பதை மிக ஆழமாக உணர்ந்தவர் அவர். அவரோட செய்த அந்த ட்ராவல்ங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தன்மையாக என்னுடைய இளமை காலத்தில் அமைந்தது. அவரோட அவர் விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய செயலாளராக அப்பொழுது இருந்தார். 1992 அவர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். அவர் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட உடனேயே நானும் SS தியாகராஜன் என்ற 2 பேருமே கட்சியினுடைய துணை செயலாளர்களாக பொறுப்பு வரும். அப்போ அவர் வர்ற போது கட்சியின் அமைப்பு நிலை அது ரொம்ப முக்கியமானது. துணை செயலாளர்களே அமைப்பு நிலை செயலாளர் என்பது முக்கியமானது. இளைஞர்கள் யாருக்கும் அந்த பொறுப்பை கொடுக்க மாட்டாங்க. இவர் பொறுப்பேற்ற உடனேயே அந்த துணை செயலாளர் பொறுப்பை எனக்கு கொடுத்தாங்க. அந்த துணை செயலாளர் பொறுப்பை அவரோடு இணைந்து ஒரு 12 ஆண்டுகள் அவர் மாநில செயலாளராக இருந்தார். அந்த 12 ஆண்டுகளும் நானும் மாநில துணை செயலாளராக அவரோடு பணியாற்றினேன். அதற்கு பிறகு தோழர் பாண்டியன் அவர்கள் 9 ஆண்டுகள் மாநில செயலாளராக இருந்தபோதும் நான் மாநில துணை செயலாளராக பணியாற்றியிருக்கேன். அப்போ மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 21 ஆண்டுகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர். இந்த 21 ஆண்டுகள் என்பது மிக மிக முக்கியமான ஆண்டுகள். அந்த ஆண்டுகள் முழுவதும் நான் கட்சியினுடைய உள் நீரோட்டங்களில் அதில் செயல்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட செயல்பாடுகளில் எனக்கு அரசியலில் பல்வேறு பண்புகளை கற்றறிந்து கொள்வதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அந்த பாலன் இல்லத்தில் தான் கடைசி காலம் வரையில் உயிர் வாழ்ந்தவர் KTK தங்கமணி அவர்கள். KTK தங்கமணி திருமங்கலத்தில் பிறந்தவர். தமிழகம் மிக நன்கு அறிந்த ஒரு வியாபார குடும்பங்களில் ஒன்று அது. தந்தை பெரியாருக்கு ரொம்பவும் நெருக்கமான குடும்பம். அவரை லண்டனுக்கு படிக்கிறதுக்காக அனுப்புகிறாங்க பாரட்லாம். KTK தங்கமணியுடைய சகல யாருனாக்க அவருடைய
மனைவியும் ஆதித்தனார் அவர்களுடைய மனைவியும் அக்கா தங்கச்சி. அவருடைய மாமனார் ராமசாமி அப்படின்னு சொல்லிட்டு மலேசியாவில் மிகப்பெரிய பணக்காரர். மலேசியாவில் 3 பணக்காரர்கள், சீனாக்காவில் ஒருத்தன், அதே போல் மலாயில் ஒருத்தன், அதே போல் தமிழர்கள் ஒருத்தர் என்றால் ராமசாமியைத்தான் சொல்லுவார்கள். அவருடைய பெண்ணை கல்யாணம் பண்ணவர் மிகப்பெரிய ஒரு குடும்பம். இந்திரா காந்தி அவர் படித்த போது லண்டனில் படித்தார். அதே போல் மிகப்பெரிய ஒரு பட்டத்தை பெற்ற பாரிஸ்டர் அவர் ஒரு சாதாரண எளிய மகனாக அந்த பாலன் இல்லத்தில் வாழ்ந்து, அந்த பாலன் இல்லத்தில் தான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் தான் அவர் உயிர் பிரிந்தது. அதெல்லாம் அதே போல் எம்.வி. சுந்தரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமைக்குரிய தலைவர். அவர் போலீஸ் அடித்து அவருடைய விழா எலும்பில் ஒன்று உருவிடுறான். நான் ஒரு தடவை அவர்கிட்ட கேட்டேன், விழா எலும்பு உருவிட்டு தான் படித்தனே தோழர், அதை விடுங்க, விழா எலும்பு உருவினா என்ன, முதுகெலும்பு தான் இருக்கணும் மனுஷனுக்கு, விழா எலும்பு முக்கியம் இல்லை அப்படின்னா. அது ஒரு கிண்டலான ஒரு துணியில் அவர் சொன்னார். முதுகெலும்போடு கம்யூனிஸ்டுகள் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் சொன்ன விஷயம். அப்போ இப்படிப்பட்ட பல மனிதர்கள், அதில் ரொம்பவும் வித்தியாசமான ஒரு மனிதராக, எல்லாருக்கும் உதவக்கூடியவராக அந்த வாழ்க்கையில் வாழ்ந்தவர் தலைவர் நல்லகன். கம்யூனிஸ்டுகளுடைய ஒரு கூட்டு வாழ்க்கை அது, அதை கம்யூன்னு சொல்லுவாங்க. அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, அங்கே இருக்கிறவர்கள் அங்கே தான் சமையல் நடக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊதியம் இருக்கும். எனக்கு அப்போ 69 ரூபாய் ஊதியம். அந்த ஊதியத்தின் திருமணம் ஆகலை. அப்போ திருமணமான பிற்பாடு 120 இது மாற்றினாங்க. அந்த 69 ரூபாயில் நான் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, அந்த சாப்பிட்றதுக்கான தொகை அதில் போயிடும். அது அங்கேயே ஒரு சமையல்காரரை வச்சு சமைப்பாங்க. அதுக்கு யாராவது ஒருத்தர் பொறுப்பு இருப்பாங்க, கம்யூன் இன்சார்ஜ். ரொம்ப காலம் இவர் கம்யூன் இன்சார்ஜ். அப்போ என்ன பண்ணுவார்னா, எல்லாரும் சாப்பிட்டதுக்கு பிற்பாடு தான் அவர் சாப்பிடுவார். ஒரு முறை அவருடைய மகள் அங்கே வந்தாங்க, இவர் இல்லை. சமயக்கால மற்றவங்கெல்லாம் அவங்க சாப்பிட சொன்னாங்க, நம்ம சாப்பிட்டுட்டோம். அவர் வந்த உடனே எங்கே சாப்பிட்டேன்னு கேட்டார். எங்கள் கம்யூனில் சாப்பிட்டேன் அப்படின்ன உடனே, காசு கொடுக்காமையா சாப்பிட்டேன் அப்படின்ட்டு, காசு கொடுக்கணும், நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு காசு கொடுத்தாரு. அப்படிப்பட்ட ஒரு பிரின்சிபிள்டு லைஃப் அது. அப்போ அந்த கம்யூன் லைஃபு அது இதெல்லாம் அவர்கிட்ட ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள். அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம், கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேல், 10-12 ஆண்டுகளுக்கு மேல் தலைமறைவு வாழ்க்கை, விசாரணை கைதியான வாழ்க்கை, சிறை வாழ்க்கை என்ற அந்த வாழ்க்கை அவருக்கு அவ்வளவு பெரிய ஒரு பக்குவத்தை பெற்றது. ஒரு 23 வயதில் ஒரு சாதாரண மனிதன் எதிர்கொள்ளாத விஷயங்களை எல்லாம் எதிர்கொண்டவர். அவருக்கு வயசு 23. அவர் மேலே போட்டிருக்கிற தண்டனைங்கிறது கொலை வழக்கு, அப்புறம் கம்பிகளை அறுத்துட்டாருங்கிற வழக்கு. இதெல்லாம் போட்டு அவரை பல வருஷங்கள், 1.5 வருஷம் 2 வருஷம் பிடிக்க முடியாமல் கடைசியில் புலியூர் குறிச்சிங்கிற ஒரு ஊரில் பிடிக்கிறாங்க. பிடிக்கிற போது சாதாரண யாரோ ஒரு ஆளுங்க தான் பிடிக்கிறாங்க. பக்கத்தில் பார்த்தா 4 வெடிகுண்டு இருக்குது. அதெல்லாம் வழக்குகள் போட்டு அவருக்கு வெடிகுண்டு செய்ய தெரியும், விநியோகிக்க தெரியும் என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் அவர் மீது வைத்து அந்த வழக்கு நடக்குது. அந்த வழக்கில் 23 வயது உப்பரகுளம் திருநெல்வேலி நீதிமன்றத்தில் அவர் நிறுத்தப்படுகிறார். அவருக்கு தூக்கு தண்டனை தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே பத்திரிகைகளில் தகவல்கள் வருது. கிட்டத்தட்ட எல்லாருமே அதை தான் பார்க்குறாங்க. ஆனால் நீதிபதி என்ன பண்ணுறாரு, வயதை காரணம் காட்டி அவருக்கு மரண தண்டனை கொடுக்குறாரு. மரண தண்டனை அல்ல, ஆயுள் தண்டனை கொடுக்குறாரு. 12 வருஷம். 12 வருஷம் மட்டுமல்லாமல் 6 வருடங்கள் அவர் வெடிகுண்டு செஞ்சார், வீசினாருங்கிறதுக்கு சேர்த்து 12-6-18 வருஷம். 18 வருடத்திற்கு முன்பு அவர் 1.5 ஆண்டு காலம் விசாரணை கைதியாக இருந்திருக்காரு. அந்த 1.5ஐயும் நீங்கள் சேர்த்திங்கன்னா தலைமறைவு வாழ்க்கை ஒரு 1.5 வருஷம். இது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்க அவர் அப்பொழுது பெற்ற தண்டனையாக கருதப்படுவது 21 ஆண்டுகள். நெல்சன் மண்டேலாவுக்கு 27 வருஷம்தான். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வெறுப்பு இல்லாமல், அது ஒரு சமூக மாற்றத்திற்காக செய்யக்கூடிய அர்ப்பணிப்பு, நம்முடைய தியாகத்தின் மூலம்தான் இந்த மாற்ற முடியாத விஷயங்களை மாற்ற முடியும்.
அதுக்கு தேவைப்பட்டால் உயிர் தியாகமும் நம்ம செய்யலாம் என்ற அடிப்படையில் வாழ்ந்த கம்யூனிஸ்டுகளின் வாழ்க்கை முறையில் கடைசியாக எஞ்சி இருந்த ஒரே ஒரு உயிர் அந்த நல்லது. ஆனால் தான் அவருடைய அந்த எளிமை, அந்த பண்புகள் பலருக்கு புரியாது. எப்படி இப்படி இருக்க முடியுது அப்படின்னு. அவருடைய வாழ்க்கையில், தலைமறைவு வாழ்க்கையில், ஒருவேளை சோறு சாப்பிட்றதுக்கு 22 மைல் நடந்து போயிருக்காரு. எங்கே போயிருக்காரு? அங்கே ஒரு தலைமறைவு குடும்பம். அதை பற்றி அவர் வந்து தெய்வ பெண் அப்படின்னு ஆனந்த விடனில் எழுதினார். அந்த தெய்வ பெண் யார் அப்படின்னாக்க வாகைக்குளம்னு ஊர். அந்த ஊரில் உள்ள ஒரு முடித்திருத்தும் தொழிலாளர் குடும்பம் அது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தில் வந்து ராசோர் வாங்கிட்டு வருவாங்க. ஒவ்வொரு வீடாக போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட குடும்பம். அவங்க கணவர் ஒரு மோசமான ஒரு குடிகாரராக இருந்து பெண்ணை அடித்து துன்புறுத்தக்கூடிய நிலையில் இருந்து அவர் கம்யூனிஸ்டுகள் தொடர்பால் ஒரு தீவிர கம்யூனிஸ்டாக மாற்றம் அடைஞ்சு அதில் அந்த அம்மாவுக்கு வந்து இந்த தலைவர்கள் மேலே ஒரு தெய்வம் மாதிரி ஒரு மரியாதை. 22 மைல் தூரம் நடந்து நள்ளிரவில் அந்த அம்மாவை வாங்கிட்டு வந்த சாப்பாட்டை அவங்க சாப்பிட்றாங்க. அதனால தான் அது தெய்வ பெண். தெய்வத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் மக்கள் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். அதை போல அந்த அம்மையாருக்கு வந்து நான் கருதுறேன்னு எழுதியிருந்தார். இப்படி வாழ்க்கையினுடைய பல பகுதிகள், 1-2 கிடையாது. அநேகமாக இன்றைய சினிமாலாம் எடுத்தாங்கன்னாக்க வந்து சினிமாவில் வரக்கூடிய கற்பனை காட்சிகளை கூட விஞ்சக்கூடிய வலிமை மிகுந்த வாழ்க்கை அவருடைய வழி. இதை நான் நடைமுறையில் நிறைய வாசிச்சிருக்கேன். அதுவும் இந்த கைதி எண் 9658 என்று நக்கீரனில் 13 மாதங்கள் எழுதினேன். அதிகாலையில் எழுதுவேன். அந்த தரவுகளை வைத்து பார்க்குறபோது ஒரு பெரிய வடிவம். கிட்டத்தட்ட ஒரு 40னா அந்த 40க்கே நான் போயிடுவேன். அந்த 40க்கு போய் நான் படித்த கம்யூனிஸ்டத்தை படித்த எல்லாமே எனக்குள்ளே வரும்போது அவருடைய தோற்றம் ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியும். இப்படி ஒரு வாழ்க்கை மனிதனால் வாழ முடியுமா? அந்த வாழ்வதற்கான ஞானியர்களை பற்றி பார்க்கிறோம், துறவிகளை பற்றி பார்க்கிறோம், விவேகானந்தருங்கிறோம், இப்படி எல்லாருடைய புத்தரை பற்றி படிக்கிறோம், எல்லாம் படிக்கின்றோம். ஆனால் ஒரு கம்யூனிஸ்ட் என்கின்ற ஒரு கம்யூனிஸ்டுகளை பற்றிய ஒரு 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 வெளி உலகம் வேறு மாதிரி இருக்குது. துப்பாக்கி தூக்குறவங்க, சண்டை போடுறவங்க, சமூகத்தினுடைய இயல்புக்கு எதிரானவர்கள் என்ற பல்வேறு விதமான கட்டமைப்புகள், கருத்து நிலைகள் கம்யூனிஸ்டுகளை பற்றி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையில் இவர் அங்கு கொண்டு பொருத்தி பார்க்கும்போது மிக மிக வேறுபட்ட ஒரு வடிவத்தை என்னால் பார்க்க முடியும். அதில் தான் அந்த புத்தகத்தில் கம்ப்ளீட்டாக வந்து நான் எழுதினேன். 110 அத்தியாயங்கள் அதில் எழுதினேன். அதாவது ஒரு வாரம் 2 எழுதணும். அதிகாலை 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு 6 மணி வரைக்கும் அந்த 13 மாதங்களும் எழுந்து காலையில் அந்த துயில் எழுந்த உடனேயே அந்த காட்சி படிமங்கள் அப்படியே மனதில் வர அதை எழுத்தாக்குறதுக்கு நான் நடத்தக்கூடிய ஒரு போராட்டமாகத்தான் அந்த 13 மாதத்தின் அதிகாலையும் எனக்கு கழிந்தது. அப்போ அந்த புத்தகம் எழுதிட்டு அவரை பற்றி நான் பார்க்கும்போது வித்தியாசம். எனக்கு அதை பற்றி ரொம்ப வருத்தம் உண்டு. என்ன வருத்தம்னு கேட்டிங்கன்னா, நான் எழுதிய அந்த நூலை ஒரு கால்வாசி வாசிச்சிருப்பார் அவர். அதுக்கு மேலே அவருக்கு போதிய நினைவு இல்லை. ஆனால் அவர் உதவியாளரிடம் வந்து அதை எடுத்து வாசிக்க சொல்லி கேட்குற போது அவருக்கு வந்து நினைவாற்றல் பாதி வரும் பாதி போகும் அப்படிங்கிற நிலைமையில் ஒரு மனசில் ஒரு சிரிப்பான ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். இப்போ நான் அதை எழுதிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவரை பார்க்க போனோன்னா கையை பிடிச்சிட்டு விட மாட்டேன்னாரு. அப்புறம் அவர் எப்போவுமே அது மாதிரி செஞ்சதில்லை. பக்கத்தில் கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோ எடுங்கன்னாரு. அந்த ஃபோட்டோ வந்து இப்போ நான் வச்சுருக்கேன். அந்த தாடி கேடியோடு அன்பார் அந்த ஃபோட்டோ எடுக்க சொன்னார். அப்போ அவருக்கு வந்து அந்த நான் எழுதின எழுத்துக்களை ஏதோ சிலது அவருக்கு போயிருக்கும். ஆனால் அவர் முழுமையாக அவர் அதை படிச்சிருந்தார்னா நான் அடையக்கூடிய மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது. அது 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 என்னுடைய மன வருத்தங்களில் ஒன்றாக நான் சொல்கிறேன். அதை தாண்டி தமிழ்நாட்டினுடைய மக்கள் போராட்டங்களில் அவருடைய பங்கு வந்து மிக மிக மகத்தான பங்கு. சாதாரண பங்குன்னு சொல்லிட்டு உதாரணத்திற்கு என்று சொல்ல வேண்டும் என்றால், உங்களுக்கெல்லாம் தெரியும் மனுஷங்கடா நாங்கள் மனுஷங்கடாங்கிற இன்குலாப் எழுதிய பாட்டு. குளப்பாடு கிணத்து தண்ணியும் தீயை சுட்டது,
பிள்ளையும் தீயால் போனது அப்படின்ற ஒரு பாட்டு. கண்ணதாசன் ஒருத்தர், அவரும் ஒரு நாட்டுப்புற கலைஞர் தான். இப்போவும் நாட்டுப்புற சங்கங்கள்லாம் வச்சுக்கிட்டு பெரம்பலூர் பக்கத்தில் இருந்துகிட்டு இருக்காரு கண்ணதாசன். அவர் கண்ணதாசன் நன்னரம் கல்லூரி மாணவர். ரொம்ப கிராமத்திலேருந்து வந்து இங்கே படித்தார். அப்போ வந்து கட்சி ஆஃபீஸ் வருவார். வர்றபோது நல்லக்கண்ணு தோழருக்கு பழக்கம். நான் அப்போ மாணவர் மன்ற செயலாளராக இருந்தேன். அந்த கண்ணதாசன் வந்து ஒரு கடிதம் அவர்கிட்ட வருது. என்னென்னா, எங்கள் ஊர் குளப்பாட்டில் தண்ணி குடிக்க போன தலித் குழந்தைகள் ஜாதி இருந்து கணத்தில் எப்படி வந்து குடிப்பேன்னு மின்சாரத்தை அதில் பாய்ச்சி குழந்தைகளை இறந்து போட்டாங்கன்னு ஒரு கார்டில் எழுதி விடுது. அதான் முதல் செய்தி. வந்த உடனே அதை எடுக்கிறாரு, எடுத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு நேராக இங்கேருந்து வேப்பந்தட்டை போய் அங்கேருந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டு நேரடியாக அந்த ஊருக்கு போய் பார்த்து அவர்தான் இந்த தகவலை வெளி உலகத்திற்கு முதலில் கொண்டு வந்தார். அது பிறகு மூமெண்ட் ஆகுது. அப்புறம் இவர் இன்குலாபதை பற்றி பாட்டு எழுதுகிறாரு. அப்புறம் வந்து இடதுசாரி இயக்கங்கள் எல்லாம் பெரிய இயக்கம். இந்த மாதிரி ஒரு நூற்றுக்கணக்கான விஷயங்கள், ஒரு தகவல் ஒரு இடத்தில் நடக்கிறது என்றால் நேராக அங்கே போயிடும். அதை முதல்ல ஸ்டடி பண்ணி பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறார். அதை ஒரு பெரிய போராட்டமாக வாழ்நாள் முழுவதும் அவரிடம் இந்த போராட்ட பண்பு என்பது மாறாத பண்பு. எப்போ வரைக்கும்ங்கிறீங்க? கடைசி வரைக்கும், அந்த இறுதி காலம் வரைக்கும், அவருடைய நடமாட்டம் இருந்த காலம் வரைக்கும் இது அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கார். அதில் நில அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா குத்தகை நிலம். அந்த குத்தகை நிலத்துக்கான வழக்குகள்லாம் பயங்கரமாக நடக்கும். அவர் தலைவர் ஆதிமூலம், விவசாய சங்க தலைவர். அவர் வந்து கீழப்பசலையை சார்ந்தவர், ரொம்ப முக்கியமான லீடர் அவர். எல்லாருமே வந்து இந்த மாதிரியான பல விஷயங்களை உள்ளடக்கி அவர்கள் வளர்கிறாங்க. அப்போ இந்த அம்சங்களை எல்லாம் அவருடைய வாழ்வில் ஒவ்வொரு கட்டமாக போராட்டம் நடக்குது. இந்த போராட்டங்களில் ரொம்ப வலிமை மிகுந்தது நிறைய தஞ்சாவூர் நிலமீட்சி போராட்டம் சொல்ல முடியும். அதெல்லாம் வந்து கட்சியாக எடுத்து நடத்துனது. அப்புறம் இவர் ஒரு கட்டத்துக்கு மேலே மாநில செயலாளர். அந்த மாநில செயலாளர்லேருந்து கொஞ்சம் ஓய்வு பெறுவார் அப்படின்ற நினைக்கிறவர். 90 வயது, கிட்டத்தட்ட 87-88 வயசு ஆகிடுது அவருக்கு. ஆனபோது இருப்பார்னு பார்த்தாக்க கம்ப்ளீட்டாக மணல் போராட்டத்தில் இறங்கிட்டார். அது கட்சி முன்னெடுத்த போராட்டம் கிடையாது, அவரே முன்னெடுத்தது. தாமிரபரணி. அந்த தாமிரபரணி வந்து நான் இன்னைக்கு உறுதியாக சொல்கிறேன், பல பேருக்கு தெரியாது. தமிழகம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று தாமிரபரணி என்ற ஆறு பாழடைந்து போன்ற நதியாக இல்லாமல் இன்னும் அதுக்கு நீர் ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு அடிப்படை காரணம் நல்ல தண்ணீர். 2.5 வருஷம் போராடி அவர் போராட்டத்தை பற்றிய தீர்ப்பு நாகமுத்து தான் நீதிபதி, பானுமதி இன்னொரு நீதிபதி. அவங்க சொல்கிறாங்க, அப்படியே நிற்கிறாரு, நின்றுக்கிட்டே பேசுகிறாரு. அவங்க சொல்கிறாங்க, ஐயா வயசாகிடுச்சு, உங்களுக்கு நாற்காலி போடுறோம், உட்காந்து பேசுங்கன்னா. ஒரு வைராக்கியத்தோடு இருப்பான் பாருங்க. அந்த காலத்தில் ஒரு சாமிக்கு விரதம் இருக்கிற ஆள் மாதிரி, இதை நான் முடிக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேங்கிற மாதிரி நிற்கிறாரு. பல விஷயங்கள் சொல்கிறார். அதில் ஒரு பாட்டு சொல்கிறார், ஆற்று அடிசுடும் அந்நாளில் ஊற்று பெருக்கால் உலகூட்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை, ஔவையார் பாட்டு. அந்த வெப்பம் மிகுந்த ஒரு காலத்தில் அடிசுடும் அந்நாளும், கால் அப்படியே கொதிக்குது. ஒரு ஆறு இருக்கு, அந்த ஆற்றுல ஒருத்தன் நடந்து போகிறான், கால் அப்படியே கொதிக்குது, மேலிருந்து வெயில் வருது. அடிசுடும் அந்நாளும் ஊற்று பெருக்கால் உலகூட்டம். கொஞ்சோண்டு அதில் ஏதாவது ஒரு மண்ணை தோண்டிட்டு அப்படியே அதை தோண்டினான்னா அதில் அப்படியே ஊற்று வருது, அந்த தண்ணி அவன் குடிக்கிறாங்க. ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன், ஔவையார் எழுதுனது. இதை வந்து நீதிமன்றத்தில் சொல்கிறாரு. ஐயா கொஞ்சம் அப்படின்னு இடை கூட நாகமுத்து கேட்டு என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஐயா இதை நீங்கள் சொல்லுங்கள், நான் கொஞ்சம் எழுதிக்கிறேன் அப்படின்னு அந்த பாட்டை அப்படியே எழுதுறாரு. இந்த மாதிரி சொல்லிட்டு இத்தனை வயதிலும் இவ்வளவு அவங்க நிறைய பண்ணுறாங்க. அதை என்ன பண்ணுறாங்கனாக்க, அதுக்கு ஒரு 3 பேர் கொண்ட குழுவை போடுறாங்க. அந்த குழுவில் ஒருத்தர் மாறிடுறாரு. எல்லாம் உங்களை மாதிரி பேராசிரியர்கள் தான். மாறி சொல்கிற போது அவன் மிரட்டிட்டான், ஆள் வச்சு மன மாஃபியா மிரட்டின உடனே பண்ணோன்னே. அப்புறமா இவர் வந்து நீதிபதிகள், இவர் வந்து இப்போ திருப்பி இங்கேருந்து ஒரு போட்டு அந்த வயதில் அங்கே போய் அந்த ஆய்வு செய்கிறவங்களோட இவர் போகிறாரு.
ஒரு போகணுன்னு அவசியம் கிடையாது. நேராக போய் அதில் எதுவும் தப்பு நடந்துடக்கூடாது, அதில் எதுவும் தப்பு நடந்துடக்கூடாது அப்படின்னு பார்க்குறாரு. ஒரு நாள் முழுவதும் நான் எனக்கு தெரியும் கேரளா கம்யூனிஸ்ட் கட்சியோட தொடர்பு கொண்டு மணல் அள்ளக்கூடாதுன்னு அங்கே உத்தரவு நிறைய இருக்குது. அந்த உத்தரவுகளெல்லாம் வாங்குறாரு, உட்காந்து ராத்திரி பகலாக வாங்குறாரு. அவர் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேப்பர் கட்டிங்ஸ் எடுத்துருவார்ல. இப்போ பாருங்கள், இப்போ இணையதளத்தில் என்னென்னவோ நம்ம செய்கிறோம். ஏஐயில் கேட்டோம்னா அது பாட்டு கொண்டு வந்து பிடிக்குது. அந்த காலத்தில் ஒரு தகவல் ரொம்ப முக்கியமாக இருக்கும், அது ஒரு ஆதாரமாக இருக்கும். அதுக்காக அவர் என்ன பண்ணுவார், மூல ஆதாரங்களுக்காக வேண்டி பத்திரிகைகளை வாங்கி, ஒரு பத்திரிகையை வாங்கினாலும் உட்காந்து படிச்சுட்டு அது எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுருவார். மார்க் பண்ணி வச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் அது எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு பேப்பரில் ஒட்டுவார், அல்லது போனால் அதை வந்து தனியாக ஒரு ஃபைல் பண்ணி வச்சுருப்பார். ஒவ்வொரு ஃபைலாக இருக்கும். மணல், ஜாதி பிரச்சனைகள், விவசாய பிரச்சனைகள், தொழிலாளர் பிரச்சனைகள் அப்படின்னு அந்த அடுக்கடுக்காக வச்சுருப்பார். நீங்கள் கேட்டிங்கனாக்கா உடனே அதை எடுத்து கொண்டு வந்து கொடுப்பார். இது வந்து ஜெயில் வாழ்க்கையில் அவருக்கு தொடங்கியிருக்கு. ஜெயிலில் அவர் வந்து ஒரு பெரிய நோட்டு, அந்த நோட்டில் எல்லாத்தையும் எழுதி வச்சுருப்பார். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பேப்பர் பஞ்சம் மிகுந்த ஒரு காலம். நுணுக்கி ஓரத்துலலாம் எழுதியிருக்கோம். இந்த ஓரம், இந்த ஓரம், இந்த ஓரம் பார்க்குறதுக்கே இருக்கும். ஒரு பெரிய வெள்ளம் வந்தது பாருங்கள். அந்த வெள்ளத்தில் அந்த நோட்டு மூழ்கி போச்சு. சைதாப்பேட்டையில் அவர் இதில் இருந்தார்ல, நம்ம டிநகரில் சைதை துரசாமி ஐயா வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஆப்போசிட்டில் இருந்தார். அதில் வந்து போனபோது கடைசி வரைக்கும் அந்த நோட்டை பற்றி தான் அவர் கவலைப்பட்டார். அவ்வளவு எழுதி வச்சுருந்தது சிறைச்சாலையில் இருந்த காலம் முழுக்க. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, ஒரு ஒரு விஷயத்தை ஆதாரபூர்வமாக சேகரித்து வைப்பதில் அவர் மாதிரி இன்னொருத்தரை நீங்கள் பார்க்கணும். அப்போ அந்த மணல் விஷயத்தை வர்றபோது அதை எல்லாத்தையும் எடுத்து 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 கொடுத்து அவருடைய ஆர்குமெண்ட், பேசிக் ஆர்குமெண்ட், நதியின் வரலாறு, நதியின் தொடக்கம், தாமிரபரணி மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நதிகள், நதி சார்ந்த அந்த பண்பாடு, அந்த பண்பாடு உதைத்த விவசாயம், அந்த விவசாயம் வந்து நெற்களஞ்சியம்னு சொல்கிறோம், எல்லாம் சொல்கிறோம். இது எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணமாக எதிர்காலத்தில் இருக்க போவது மணல் கொள்ளை. ஆற்று மணல் போனால் ஆறு அழிந்திருக்கும். அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார், ஒரு மனிதனுடைய தோலை கம்ப்ளீட்டாக நீங்கள் அகற்றிட்டுனா அவன் செத்து போவான். அது மாதிரி தான் ஆறுகளில் இருக்கிற மணலை நீங்கள் அகற்றிட்டுனா ஆறு செத்து போகும். இது கூட அவருடைய ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங், மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு அல்லது அவர் புரிந்து கொண்டு மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு உள்ள ஒரு விஷயம். அதை எதிர்த்து நின்னார். அதே போல் இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் பல பெரிய மனிதர்கள் யாருக்கும் தெரிய மாட்டாங்க. விஸ்வநாதன் ஒருத்தர் அமெரிக்காவில் சிகாகோவில் பல லட்சங்கள் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தவர், தமிழ் உணர்வு உள்ளவர், ரொம்ப அர்ப்பணிப்பாளர். அந்த ஈழத்தமிழர்கள் போராட்டத்தில் அவர் மீது சில பிரச்சனைகள் வந்து இங்கே வந்துட்டார். வந்தவர் இங்கே சும்மா இல்லை, அவருடைய ஊர் புஞ்சை, நம்ம கரூர் மாவட்டம், புஞ்சை புகழூர். அந்த புஞ்சை புகழூருக்கு பக்கத்தில் மிக விரிவான அளவில், சாதாரணமாக அல்ல, மிக விரிவான அளவில், ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு ஃபேனை சுற்றுறது இதில் கேட்கும் சவுண்டு. ஓகே, நீங்கள் அதை கட் பண்ணி அடுத்தது நினச்சி. அப்போ அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஆற்று மணல். காவேரி வந்து எங்கே ரொம்ப விரிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அகண்ட காவேரிங்கிறது வந்து போலூர் பக்கம் தான். அது வந்து அப்படியே மணல் வந்து குவிஞ்சிருக்கும். அந்த மணல் வந்து அங்கே வந்து நீர் பம்புகள் அது இதெல்லாம் வச்சு அது மூலம் விவசாயம் நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50-60க்கு மேற்பட்ட நீரேற்றும் பம்புகள், அதனுடைய சங்கங்கள் எல்லாம் அங்கே இருக்குது. மணல் மாஃபியா என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க அதை கொள்ளையடிக்கிறதுன்னு முடிவு பண்ணி, அப்போது கணக்கு என்னன்னாக்கா ஒரு நிமிடத்துக்கு 7 மணல் லாரி அங்கேருந்து போகும். இதை கொண்டு போய் இதில் விற்கிறது, கேரளாவில் விற்கும்போது நம்ம அரிசி விற்கிறோம்ல, அந்த மாதிரி அரிசி வந்து பொன்னி அரிசி, அப்புறம் வந்து இந்த அரிசிங்கிறது மாதிரி தாமிரபரணி மணல், காவிரி மணல், பாலாற்று மணல் அப்படின்னு ஒவ்வொரு மணலுக்கும் பேர் போட்டு விற்பனை செய்யக்கூடிய, அங்கே தடை
மணல் அள்ளக்கூடாது. அதனால எடுக்கிறது இங்கே 700 ரூபாய்க்கு எடுத்தாக்கா 40,000 ரூபாய் வரைக்கும் விற்க முடியுங்கிற ஒரு நிலைமை. அதான் அந்த மணல் மாஃபியாவை பற்றி யாருக்கும் தெரியாது. அந்த போராட்டத்துக்கு போகிறார் அவர். நானும் கூட போகிறேன், நெடுமாறன் ஐயா கூட போகிற போது வந்து அதை பார்வையிடுறதுக்காக நைட்டு உள்ளுக்கு போகிறோம். போன உடனே இந்த மணல் மாஃபியா என்ன பண்ணிடுறான்னு கேட்டிங்கனாக்க, ஒரு பொக்லின் எந்திரத்தை வச்சு ஆற்றுக்குள்ளேருந்து நாங்கள் வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பள்ளத்தை நோண்டிடுறாங்க. மணி 6 மாலை நேரம், அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. போலீஸ் எங்களுக்கு கூட இருக்கிறாங்க, பாதுகாப்புக்கு வந்த போலீஸ் 2 பேர் இருக்கு. ஆனால் போலீஸுக்கும் அந்த மாஃபியாவுக்கும் ஒரு லிங்க் இருக்கும். ஒருத்தன் வந்து ஐயா கையை பிடிக்கிறான், நெடுமாறன் ஐயா அங்கே இருக்காரு, நான் இங்கே கொஞ்சம் தள்ளி நிற்கிறேன். இருட்டில் வந்து ஒருத்தன் பிடிக்கிறான். பிடிச்ச உடனே அப்படி திரும்பி பார்க்குறாரு. டே யாரு நீ அப்படின்றாங்க. சொன்னோன்னே அவன் ஐயா அப்படின்றான். மிரட்டுறதுக்காக பிடிச்சவன். டே யாருன்னு நினச்ச, தொலைச்சிருவேன் அப்படின்னு. அவரு சவுண்டாக ஸ்ட்ராங்கான ஒரு சவுண்டை நான் கேட்டதில்லை. அப்போ அவருக்கு வயசு 87. ஒரு சிங்கம் கர்ச்சிக்கிறது மாதிரி இருந்தது. அப்படிப்பட்ட போராட்டங்கள் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அதை வந்து கண்டே பிடிக்க முடியாது. அவ்வளவு ஆளுமை இன்னுமே, ஆனால் கோபம் எல்லாம் சேர்ந்து அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை. அதற்கு பிறகு அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்க, தமிழ் மீது அவர் கொண்ட உணர்வு. அவர் ஆரம்பத்தில் ஜெயிலில் இருக்கிற போதே வந்து தமிழ் படிக்கிறதுக்காக விண்ணப்பிச்சிருக்காரு. உங்களுக்கு ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பேரறிவாளன் சிறையிலிருந்து பட்டங்கள் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். முதலில் சிறையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அரசு தேர்வு எழுதலாம் என்பதற்காக போராடி அந்த உரிமையை பெற்றவர் நல்லகண்ணு தான். அவர் முதல்ல எக்ஸாம் அங்கே எழுதுறாரு. அது முடிக்க முடியல. அதுக்கிடையில் பல அரசியல் போராட்டங்கள் அது சிறைக்குள்ளே வந்துடுது. அதெல்லாம் முடிஞ்சு போகும். அதுக்கு மேலே அவர் இந்த தமிழை படித்ததெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, அவர் ஒரு பெரிய பேச்சாளர் கிடையாது. ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ங்கிறது ரொம்ப விட்டு விட்டு அமைதியாக மெதுவாக நிதானமாக பேசக்கூடியது. ஒரு அரசியல்வாதிக்குள்ள அந்த கம்பீரம், அந்த பேச்சு அதெல்லாம் இல்லை. ஒரு பாண்டியன் பார்த்தீங்கன்னா, பாலதண்டாயுதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஃபெரோஷியஸ் ஸ்பீக்கர்ஸ். இவர் வந்து ஒரு சாதாரண ரொம்ப எளிய முறையில் இருப்பார். அந்த கருத்து தான் ஆழமாக இருக்குமே ஒழிய அதனுடைய வெளிப்பாடுகள்லாம் ரொம்ப சாதாரண ஒரு பாமர மக்கள் பேசக்கூடிய மொழியில் அவர் சொல்லக்கூடியவர். அவருடைய அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து தமிழை அவர் கற்றிருக்கிற விதம், மேடையில் ரொம்ப தீவிரமாக பேசக்கூடிய, யாருக்கும் தெரியாத, யாராலும் சொல்ல முடியாத தமிழ் பாடல்களை எல்லாம் அவரால் சொல்ல முடியும். கம்ப ராமாயணத்தில் பல வரிகள். அதான் ஒரு தடவை சொல்கிறார், எப்படி உங்களுக்கு இவ்வளவு ஒரு ஈடுபாடு வந்திருக்கு தோடர் அப்படின்னு அவர் சொன்னார். தமிழ் எனக்கு அப்படி ஒரு ஆசை. ஒரு முறை திருவிக்கா வந்தார்னா இவருக்கு ஒரு கடிதம் போட்டு, நீ வந்து என்னை பாருன்றாங்க. குற்றாலத்துக்கு வந்திருக்காரு. அப்புறம் இவரு கூட வாடணுன்னா இவரை கூப்பிட்டு போயிருக்காரு. போன உடனே அது ஒரு குற்றம் போனோன்னு, எனக்கு வயசாகி போயிடுச்சு, இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியாது, நான் இங்கே உட்காடுறேன், நீ வேணால் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு. அப்போ தான் அவர் சொல்லியிருக்காரு, நான் அது பல முறை பார்த்துருக்கேன் ஐயாவுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் அந்த மாதிரி. அதே போல் மொழியில் அவ்வளவு ஈடுபாடு. அதே போல் நீங்கள் சொல்கிற அந்த நாட்டுப்புற கலைகளை பற்றி நான் வந்து அந்த நேரத்தில் ஒரு மூமெண்ட்டுக்கு முயற்சி பண்ணேன். தன்னானை பாடல்கள்னு ஒரு கேசட் கொண்டு வந்தேன். K.A. குணசேகரனை வைத்து ஒரு பாட்டு வந்து அனைவரும் அந்த நாட்டுப்புற பாடல்களில் ரொம்ப பெரிதும் இதானது அதுதான். அதுக்கான முழு ஊக்கத்தை அவர் தான் கொடுத்தார். K.A. குணசேகரனை பற்றி பிறகு அவர் வந்து ரொம்ப இது பண்ணது. நாட்டுப்புற கலைஞர்கள் எங்கே இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, வில்லுப்பாட்டு பிச்சைக்குட்டி, வில்லுப்பாட்டு கார்கி, இவர்களெல்லாம் வந்து அவர் இளைஞராக இருந்து அந்த பாரதியை பரப்புவதிலே அவர்களுக்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு. அவங்களோட இவர் சேர்ந்து ட்ராவல் பண்ணுவார். அப்புறம் வந்து நாட்டுப்புற கலைகள் அப்படின்னாக்கா அதில் வந்து அவருக்கு ஒரு இந்த எட்டயபுரம் கலை விழா இது எல்லாத்துலேயுமே வந்து அவர் தான் இருந்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் நடத்தக்கூடியவர். பிறகு வந்து பாவலர் வரதராஜனை பற்றி, அதே போல் தமிழ் ஒளியை பற்றி, அதே போல் திருமூர்த்தின்னு ஒருத்தர், அவரெல்லாம் மறைஞ்சு போயிட்டார். அவர் எழுதின பாட்டு ஒன்று அவர் மூலம்தான் எனக்கு தெரியும். விண்ணுக்காய் பாரதத்தின் சண்டை, விண்ணுக்காய் அசுரர்களின் சண்டை என்றும்
மண்ணுக்காய் ராமாயண சண்டை என்றும் பெண்ணுக்காய் பாரதத்தின் சண்டை என்றும் பெயர் போன பழங்கதையை கேட்டிருப்பீர். கண்ணுக்கு முன்னாலே எங்கள் வீட்டில் கஞ்சிக்கும் கந்தைக்கும் பெரிய சண்டை. இது வந்து இந்த திருமூர்த்தி, அவர் ஒரு 5ஆம் கிளாஸ் படித்தவர். அவரை பற்றிய ஒரு நூல். பாவலர் வரதராஜனுடைய வாழ்க்கை, அவருடைய இது, இளையராஜா அவரோட அந்த இதெல்லாம் செஞ்சது, இந்த மாதிரியான வாழ்க்கை, இப்படிப்பட்ட பல விஷயங்களை உள்ளடக்கிய மிக மிக பிரம்மாண்டமான அந்த இலக்கிய தன்மைகள், அவர்களுடைய ஆளுமைகளை எல்லாம் முகவை ராஜமாணிக்கம் இருக்கிறது. அவங்களை பற்றியெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு இலக்கிய பாரம்பரியம். அந்த இலக்கிய பாரம்பரியத்தில் தான் தமிழ் உணர்வு. பாண்டியனுக்கும் அதே மாதிரி தமிழ் உணர்வு உண்டு. அப்போ வந்து ஒரு கட்சியில் வந்து ஒரு நெருக்கடியான ஒரு காலம். ஒரு செயலாளர்லேருந்து விடுபட்டுறாரு. பாண்டியன் வந்து செயலாளராக பொறுப்பெடுக்கிறாரு. நான் மாநில துணை செயலாளராக இருந்தேன். அப்போ அந்த காலத்தில் தான் வந்து இலங்கையில், ஈழத்தில் தமிழ் மக்கள் கொல்லப்படுறாங்க. மிக மோசமான ஒரு படுகொலை. முள்ளிவாய்க்காலுக்கு முந்தைய காலம். அந்த காலத்தில் நெடுமாறன் ஐயா, நம்ம வைகோ, இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. தமிழ்நாடே கொந்தளிக்கிறது. இடதுசாரி கட்சிகள் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஆரம்பம் பார்க்குறது. எனக்கு வந்து அதை பற்றிய ஒரு ஆழமான அபிப்பிராயம் உண்டு. 1987 இலங்கைக்கு ஒரு முறை நான் போனேன். அப்போ அமைதிப்படைங்கிறது அந்த மக்களின் மீது அவர்கள் நடத்தினதை நேரடியாக பார்த்துட்டு வந்தோம். 2வது முறை 96 ஒரு தடவை போன போது ஆய்வு வச்சு பார்க்கும்போது இது வந்து தமிழ் மக்களை அழிப்பதற்கான ஒரு தொலைநோக்கு திட்டம் என்பதை நான் புரிந்துள்ளேன். அப்போ அந்த தொலைநோக்கு திட்டத்தை ஒரு கம்யூனிஸ்ட் ஆகிய நாம் எப்படி தடுப்பது, எப்படி நிறுத்துவது? அப்போ ஒரு உண்மையில ஒரு பிரச்சனை இருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி முழுக்களும் சிங்களர்கள், தமிழர்கள் ரொம்ப குறைச்சார். அப்போ அந்த சிங்களர்களுடைய தாக்கத்தில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடு என்னவோ அதுதான் உலக அளவில் போகிற மாதிரி இருக்குது. ஆனால் அதை முறியடிக்கணும் அல்லது மாற்றணும், அதை மாற்று கருத்தை வைக்கணும் அப்படின்னு சொன்னாக்க யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கம்யூனிஸ்டுகளால் வைக்க முடியாது, தமிழ்நாடு கம்யூனிஸ்டுகளால் தான் வைக்க முடியும். ஆனால் அது தமிழ்நாடு கட்சி அதுக்கு இடம் தராது, அகில இந்திய கட்சி இடம் தராது. அப்படிப்பட்ட ஒரு மிக நெருக்கடியான ஒரு காலம். அப்போ தான் நான் முதல்ல தீக்குள் விரலை வைக்கன்னு ஒரு புத்தகம் எழுதுகிறேன். அந்த புத்தகம் வந்து இலங்கைக்கு நான் போயிட்டு வந்து இலங்கையில் நாம் பார்த்து எப்படியெல்லாம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றிய ஒரு உருக்கமான ஒரு நூல் அது. அந்த நூலை படிச்சுட்டு நெடுமாறன் ஐயா கடலூர் சிறையில் இருந்த ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறார் எனக்கு. மிக அருமையான நூல். ஒரு கம்யூனிஸ்டம்லேருந்து இப்படி ஒரு நூல் வந்ததை நான் வந்து ரொம்ப மறுமை அடைகிறேன். வாழ்த்துக்கள் மகேந்திரன், இந்த பிரச்சனைகளை நீங்கள் புரிந்து கொண்டதுன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னு கடலூர் சிறையிலிருந்து அந்த நூல் எனக்கு அனுப்புகிறார். அப்புறம் நிறைய பத்திரிகைகள் எல்லாம் வருது. அந்த நூலை வந்து நல்லக்கண்ணையாட்ட கொடுக்கும்போது அவர் படிச்சுட்டு தைரியமாக எழுதிட்டீங்க நீங்கள் அப்படின்னு பாராட்டுறாரு. பாராட்டுறது மட்டுமல்ல, அதை பற்றிய விளம்பரங்கள், விஷயங்கள் வர்றபோது எனக்கு ஆதரவாக இருக்கார் அவர். தொடர் தா பாண்டியன் வந்து தமிழ் மக்கள், தமிழ் உணர்வுகள் இதெல்லாம் ஒரு குணம் இருந்தாலும் கூட அவர் வந்து ராஜீவ்காந்தி காலத்தில் வந்து வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து ராஜீவ்காந்தி கூட்டத்தில் பேசும்போது அவருடைய மொழிபெயர்ப்பாளராக ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிறார். அந்த குண்டு வெடிப்பில் அடிபட்டு அவர் செத்துட்டாருன்னே முடிவு கொண்டாராங்க. அதுக்கு பிற்பாடு உயிர் பிழைச்சி வந்தவர். அவருக்கு வந்து மன ரீதியாக வந்து இது ஒரு புலிகள் இயக்கம், ஒரு ஃபாசிஸ்ட் இயக்கம்ங்கிற மாதிரியான ஒரு உணர்வு மட்டுமல்ல, மிக கடுமையாக அதுக்காக பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து நான் நல்லக்கண்ணையா 2 பேரும் அந்த யுத்தத்தை நிறுத்தணுங்கிறதுல நினைக்கிறோம். இந்த முரண்பாடு வந்தோடனே நான் தான் போய் பாண்டியன்கிட்ட பேசுகிறேன். தோழர், எல்லாம் கரெக்டு தான் தோழர், ஒரே ஒரு கேள்வி, புலிகளை பற்றி உங்கள் மதிப்பீடு என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனால் தமிழ் மக்கள் மீது ஒரு சிங்கள அரசு உலகத்தின் பல நாடுகளின் உதவியோடு அவர்கள் தலையில் குண்டு போடுறாங்களே, அது நியாயமானு கேட்குறாங்க. அப்போ கேட்குற போது அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் நல்ல யோசனை புரியுது அப்படின்னா என்ன செய்யலாம் சொல்லு அப்படின்னு. போரை நிறுத்துங்கிற கோஷத்தை வைப்பாங்க. புலிகள் ஆதரவாக எதிர்ப்பெல்லாம் வேண்டிய போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இந்திய அரசாங்கம் போரை நிறுத்துவதற்கு வந்து அது நிற்கணும். எந்த உதவியும் செய்யக்கூடாது. ராடார்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க.
உலக கம்யூனிஸ்ட் இயக்கம் முழுவதும் வந்து போர் நிறுத்தம், அரசியல் பிரச்சனையை பிறகு பேசிக்க, முதல் மனிதர்கள் கொல்லப்படுவதை நிறுத்தலாம் அப்படிங்கிறது மாதிரி அந்த வச்ச போது அது வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு பெரிய பிரளயத்தை, ஒரு வட இந்தியா மற்றவங்களுக்கு ஒரு கொள்கை மாற்றம் வர்றபோது அதுக்கு துணிவாக நின்று அதை சப்போர்ட் பண்ணி நின்னவர் வந்து நல்ல தா பாண்டியன் இந்திய அளவில் வந்து ஒரு பெரிய தலைவராக இருந்தாலும் கூட இடையில கட்சியிலிருந்து பிரிந்து போய் அப்புறம் திருப்பி வந்தவர் மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம் இருந்தது. அது அது ஒரு மிகப்பெரிய விஷயம் கிடையாது. இருந்தாலும் கூட அகில இந்திய தலைவர்கள் தமிழ்நாட்டில் அது பிரச்சனை இல்லை. அப்போ வந்து தான் வந்து இந்த மாதிரியான அடிப்படைகள், மிக முக்கியமான அடிப்படைகள் எல்லாம் அதில் செயல்படுத்தப்பட்டு ஹைதராபாத்தில் கட்சி காங்கிரஸ் அந்த கட்சி காங்கிரஸில் தான் தீர்மானம், கம்யூனிஸ்ட் கட்சி முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றால் கட்சி மாநாடுகளில் தான் அந்த முடிவு எடுக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து தமிழர்களுடைய எண்ணிக்கை குறைவு, தமிழ் பேசாத பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கை மிக அதிகம். அதில் அந்த முடிவு எடுக்கணும். முடிவு எப்படி எடுக்கணுங்கிறத பற்றிய ஒரு விஷயம் வந்து வர்றபோது பாண்டியன் ப்ரப்போஸ் பண்ணுறாரு, நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறோம். நல்ல கண்ணு அதை பேசி இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்க வேண்டும் என்பதற்கான அவருடைய அந்த கருத்து இந்திய அளவில், ஏன்னா அவருடைய ஸ்டேச்சர், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய அரசியல் கூர்மை ஆகிய எல்லாவற்றையும் அடிப்படையில் புரிந்த அகில இந்திய தலைவர்கள் அவர் சொன்னால் தப்பாக இருக்காது, கொள்கையும் தப்பாக இருக்காதுங்கிறதுக்காக அந்த முடிவை ஆதரித்தார். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாற்றில் தோழர் நல்லக்கண்ணு அவர்களுடைய பங்களிப்பு, பாண்டியனுடைய பங்களிப்பும் முக்கியமானது. அது ரெண்டும் மிக மிக அவசியம். அதற்காக நான் அவர்களோடு இணைந்து எனக்கு முதல்ல அதை வந்து அதில் கன்வின்ஸ் ஆனவன் நான். தமிழ் மக்கள், தமிழருடைய பண்பாடு, தமிழருடைய ஒரு ஒற்றுமை இல்லாமல் கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பது எந்த ஒரு மண்ணிலும், தமிழ் மண்ணிலும் அது வெற்றி பெறாது என்கின்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப காலத்துக்கு முன்பு. அதான் ஜீவாவின் நம்பிக்கை, அதுதான் தலைவர் பாலதண்டாயுதத்தினுடைய நம்பிக்கை, அதுதான் ஒரு சிங்காரவேலருடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையினுடைய தொடர்ச்சியாக செய்யணுங்கிற எண்ணமெல்லாம் எனக்கு இருந்தது. ஆனால் அதை செயல்படுத்தி காட்டி இந்திய அளவில் அதுக்கு ஒரு முகம் கொடுத்த ஒரு பெருமை என்பது ரெண்டு பேருக்கு உண்டு. அதில் மிக மிக முக்கியமாக நம்பிக்கை பெற்றவர் தோழர் நல்லக்கண்ணவர். இதை தாண்டி அவர் மீது இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் எப்படி மரியாதை வைத்திருந்தார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு நல்லா தெரியும், திமுகவினுடைய தலைவர் கலைஞருக்கும் அதே போல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஜெயலலிதாவுக்கும் எவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருந்தது உங்களுக்கு தெரியும். அவர் ஒருத்தரை சப்போர்ட் பண்ணால் இந்த அம்மா கட்டாயம் எதுவும், இந்த அம்மா ஒருத்தரை சப்போர்ட் பண்ணால் அதில் அவருக்கு கருத்து வேறுபாடு. அதே போல் உள்ள ஒரு சூழல். இதில் இந்த ரெண்டு பேருடைய நன்மதிப்பை பெற்ற ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் உண்டென்றால் அது நல்லக்கண்ணு. இத்தனைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் கைது செய்யப்பட்ட போது நாங்கள் வந்து அதிமுகவுடைய கூட்டம் டிவி ஓடிக்கிட்டு, நானும் தோழரும் நல்லக்கண்ணு தலைவரும் வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். கைது செய்யப்படுறத போலீஸ் பிடிக்கிறாங்க, இவர் அப்படியே சத்தம் போடுறாரு கலைஞர். அது வந்து இந்த காட்சி வரும்போது நாற்காலிலேருந்து எழுந்திரிச்சிட்டார். எழுந்திரிச்சு பதட்டம் ஆகிட்டார். என்ன 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 நடக்குது நாட்டில் அப்படின்னு ஒரு பயங்கரமாக அந்த மாதிரி ஒரு சூழலை நான் பார்த்ததில்லை. தோழர் அப்படின்னு அவனோட உடனே ஒரு பேப்பர் எடுத்துக்குவாங்க. பேப்பர் எடுத்துட்டு வந்தேன், ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதினேன், அதை கண்டிச்சு. நான் சொன்னேன் கொஞ்சம் பொறுமையாக செய்யலாம், என்ன இல்லை அவங்களோட கூட்டணியில் இருக்கிறோம், செயற்குழு அது இதெல்லாம் கூட்டி தான் நம்ம செய்யக்கூடிய முறை, எனக்கும் அதை கண்டிக்கணுங்கன்னு தான் தோணுது, அது மாதிரி செய்யணும். அவரால் பொறுக்க முடியல, கட்சியில் நான் தான் பொறுப்பு, அதுக்காக கட்சி நடவடிக்கை எடுத்து அடுக்கட்டும், இந்த அநியாயத்தை ஏற்றுக்க முடியாது அப்படின்ட்டு உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி முதல் கண்டனத்தை, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த தன்மைகளை எல்லாம் மீறின ஒரு கண்டனத்தை, அதான் அவருடைய ஜனநாயக கடமை, அதை செஞ்சார். கலைஞர் வந்து சாகிற வரைக்கும் தான் ஒரு தடவை சொன்னார், எனக்கு ஒரு கண் இல்லை, ஆனால் எனக்கு மனதுக்குள் இன்னொரு கண் இருக்கிறது, அதுதான் நல்ல கண் அப்படின்னு அவருடைய விழாவில் பேசினார். மிக நெருக்கம் என்பதை நான் அறிவேன். அவங்க வந்து முரண்பாடு இருந்த காலத்திலையும் மிக நெருக்கம். அதே போல்
இவர் வந்து தேர்தலில் நிற்க மாட்டேன்ட்டார். நிற்காதவர் இவரை கொண்டு போய் கோயம்புத்தூரில் கட்சி கம்பல் பண்ணி நிறுத்தி, அது ஒரு பெரிய பிரச்சனை. அங்கே கொண்டு போய் அவரை நிறுத்தி அவர் வேண்டாத விருப்பம் அங்கே போய் நிற்கிறார். நிற்கும்போது அவர் ஜெயிச்சிருப்பார். ராதாகிருஷ்ணன் தான் ஜெயிச்சார். ஒரு 50,000 ஓட்டு டிஃபரன்ஸில் ஜெயிச்சார். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் குண்டு வெடிப்பு நடந்தாக்கா அந்த பக்கத்தில் இஸ்லாமியர்கள், இந்த பக்கம் இந்துக்கள். இவங்க 2 பேரும் ஒருத்தர் எந்த இணக்கமும் இல்லை. அப்போ இவர் வந்து அவங்கள பார்க்கணுங்கிறாரு. முஸ்லீமில் இருக்கவங்களே என்ன சொல்கிறாங்கனாக்கா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டு போயிடும், பார்க்காதீங்கிறாங்க. அதே போல் இங்கே இருக்கிற கட்சி தோழர்கள் மற்ற அதிமுக ஆட்கள்லாம் ஐயா போகாதீங்கிறாங்க. அவங்களெல்லாம் உட்கார வச்சு என்ன சொல்கிறாருன்னா, எலெக்ஷன் வரும், தேர்தலில் வெற்றி பெறலாம், தோற்று போகலாம். ஆனால் இந்த ஜனங்களுக்குள்ள இந்த நேரத்தில் தானே எனக்கு செய்ய முடியும். பிரச்சனைக்கு காரணமான 5 பேர், அங்கே 5 பேர், இங்கே 5 பேர். ஆனால் அங்கே இருக்கிற லட்சக்கணக்கான மக்களையும் இங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களையும் அதை காரணம் காட்டி இணைய விடாமல் இருப்பது எப்படி சரி அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு, எனக்கு இதெல்லாம் முக்கியம் கிடையாதுன்னு இவர் பாட்டுக்கு அவங்கள்ட்ட ஓட்டு கேட்பார். அது ஒரு பிரச்சனையாக மாறி தான் எலெக்ஷனில் தோத்துறாரு. அப்போ அந்த எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு ஜெயலலிதா வர்றாங்க. ஜெயலலிதாவுடைய ஒரு மரபு என்னன்னா, போட்டியிடுறவங்க இவங்க வேனில் இருப்பாங்க, போட்டியிடுறவங்களாம் நின்றுக்கிட்டு கூப்பிடணும். இவர் பதட்டம் ஆயிட்டார். எப்படி என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு பதட்டம். அவங்க ஜெயலலிதாவை ஆணவம் பொருத்தியவர்கள் யாராக இருந்தாலும் அந்த அம்மா பார்க்காது அப்படிலாம் ஒரு பிம்பம். முதல் நாள் வந்து பிரச்சாரம், முதல் நாள் ஒருத்தர் அங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து வர்றாரு, வந்து சொல்கிறாரு, உங்கள்கிட்ட தான் பேசணும்னாங்க. நான் துணை செயலாளர் 2 பேசுகிறாங்க. பேசும்போது சொல்கிறாங்க, ஐயா வந்து தேர்தலில் ஒரு நாற்காலி போட்டுருவோம், அதில் ஐயா உட்காந்துருக்கோம். நான் கேண்டிடேட்னு பிரச்சாரம் பண்ணுற போது கூட ஐயா எழுந்திருக்க வேண்டியது, அவங்க அந்த நேரத்தில் கூட உட்காந்துருக்கலாம் அப்படின்னு ஜெயலலிதா அம்மா கொடுத்த ஒரு கடிதத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ நீங்கள் நல்லா பாருங்களேன், எப்படி ஒரு மரியாதை. அப்போ ஒரு மனித வாழ்வினுடைய எல்லைகள், அரசியல், இது எல்லாவற்றையும் கடந்த ஒரு மரியாதைங்கிறது, மனிதர்களின் பொது மனிதர், சமூகத்தினுடைய பொது மனிதர் அப்படிங்கிற எல்லையை தொடர்றதுங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமானதான். அதே போல் நாங்கள் வந்து கற்பையா மூப்பனார் நிலத்தில் இறங்கி அந்த நிலத்தையெல்லாம் எடுத்திருக்கோம். பெரிய சண்டை நடந்தது, நல்ல கண்ணு வந்திருக்காரு, அதில் எல்லாருமே பங்கு பெற்றிருக்கோம். அரசியல் மாறுது. தமிழ் மாநில காங்கிரஸ், திமுக, நாங்கள்லாம் ஒரு அணியில் நினைக்கிறோம். அப்போ வந்து நெருக்கமாயிடும். பல விஷயங்களை உட்காந்து பேச போக வர இதெல்லாம் மூப்பனார் என்று ரொம்ப தமாஷ் பண்ணுவார். நானும் தஞ்சாவூர், அவரும் தஞ்சாவூர், இதெல்லாம் சொல்லுவார். தஞ்சாவூரில் அந்த ஒவ்வொன்றும் கேட்பார். எப்படி ஒரு பெரிய கூட்டம் போடுறோம்னாக்க, அந்த ஒரு கூட்டம் நாங்கள் போட்டிருந்தோம், கூட்டக்கணிக்கு எவ்வளோ செலவு மகேந்திரன் சொல்லுங்கள் அப்படின்னு. அது ஒரு ஐயா மூப்பனார் ஒரு 15,000 ரூபா ஆச்சு அப்படின்னு. அதான் கம்யூனிஸ்ட். நாங்கள் வந்து இந்த கூட்டத்தை போடணும் அப்படின்னாக்க 1 லட்சம் ரூபா. 1 லட்சம் ரூபாயில் பணத்தை கொடுத்தோம்னா அதில் பாதி பேர் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். அதே போல் வந்து மூப்பனார் ஐயாவுக்கும் இந்திரஜித் குப்தா ஒரே கட்டடத்தினுடைய மேல் பகுதி கீழ்ப்பகுதியில் இருக்கும். அந்த கம்யூனிஸ்ட் பண்புகள் அகில இந்திய அளவில் இருந்தபோது அது ரொம்ப மதித்தது. அதே போல் சுர்ஜித் சிங் அந்த சொன்னார், தமாஷா சொல்லுவார், நம்ம கூட்டத்துக்கு தாடியை கொண்டு வந்துடுவோமான்னாரு. நான் சொன்னேன், யாருங்க, உங்கள் தலைவர் தான் சுர்ஜித் அப்படின்னாரு. அப்படி அப்போ இவர் ஒரு குடும்பத்தில் பிறந்தாலும் இந்திய அளவில் போய் பார்க்குற போது அந்த நேர்மை, அர்ப்பணிப்பு, இது மேலே வந்து ஒரு மதிப்பு வைத்திருக்கக்கூடிய மாபெரும் தலைவராக உருவான நேரம். அப்போ இவங்க 2 பேரும் நெருக்கமாக இருக்காங்க. காமராஜ் அரங்கத்தில் மூப்பனாருடைய பிறந்த நாள், அதான் கடைசியாக அவர் கொண்டாடுறாங்க. உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அதுக்கு அவர் ஏற்றுக்க மாட்டார். அப்போ கங்கரஸ்கர்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு 81 வயதுக்கு ஏதோ ஒரு திருமணம்லாம் செஞ்சு வைக்கிறோம், ஐயா இங்கே வராமல் இருக்கக்கூடாதுன்னு வரணுங்கிறதுக்காகவே ஒரு திருமண ஏற்பாடுகள், ஏழைகள் திருமணமெல்லாம் போட்டு வர்றாங்க. ஐயா போகிறாரு, நானும் கூட போகிறேன். கூட போன போது வந்து மூப்பனார் கேட்குறாரு, நல்ல கண்ணு உங்களுக்கு வயசு என்ன? இவர் வயசை சொல்கிறார். சரி, என்னை விட 3 வயசு மூத்த, என்னை வாழ்த்துறதுக்கு நீங்கள் தான் தகுதி அப்படின்னு அவர்
யாருமே எதிர்பார்க்கல. தோளில் இருந்த துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிட்டு சாஷ்டாங்கமாக அவர் காலில் விழுந்து என்னை ஆசீர்வதிட்டார். அவர் அப்படியே பதறி போனார். சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பதறி போகிறாங்க. ஏன்னா ஒரு அகில இந்திய அளவில் இருந்தவர், ஒரு பெரிய லேண்ட்லார்டு, கம்யூனிஸ்ட் பார்ட்டி வேறு, இப்படி இருக்காருங்கிற போது அப்போ தான் சொல்கிறாரு, நான் மனம் உணர்ந்து ஒரு மனிதர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் வந்து செய்கிறேன். இப்படி வந்து ஒரு வாழ்க்கையில் அதே போல் நம்ம ஆசிரியர் வீரமணி அதே போல் மிக ஆழமான இந்த ஈழ விடுதலை போராட்டங்கள் அது இதில் நல்லக்கண் ஐயாவுக்கும் ஐயா நெடுமாறனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவுகள். ஒரு கால் வந்து நல்லக்கண் ஐயாவை போன்ற தலைவர்கள் நாட்டினுடைய பொது தளத்துக்கு ஒரு தலைவராக வந்திருந்தாங்கன்னா இது எல்லாத்தையும் நினச்சி ஒரு பகைமை முரண்பாடுகள் எதுவும் இல்லாத. நான் ஒரு காலத்தில் மக்கள் நல கூட்டணி வந்தபோது ஏன் நல்லக்கண்ணையாவை தலைவராக போட்டு ஒரு மாற்று அரசியலை கட்டக்கூடாதுங்கிற எண்ணம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. சூழ்நிலைகள் அதுக்கு பலது இடம் தரலாம். ஒரு பல்வேறு விதமான அரசியல் குழப்பங்கள், அந்த அரசியலை சரியாக புரிந்து கொள்ளாத நிலைமைகள், ஒவ்வொருத்தருக்கும் தனக்குள்ள ஒரு சுய முனைப்பு, இந்த மாதிரியான பல பிரச்சனைகளில் அந்த அரசியல் தரவு. ஆனால் ஒரு பொது மனிதர், நீங்கள் நல்ல யோசனை பண்ணி பாருங்களேன், காந்தி எல்லாத்தையும் விட்டுருந்தவர் நாட்டையே ஒருங்கிணைக்க முடிஞ்சதில்ல. கண்டிப்பாக அவர் அவருக்கு வர்ற போது காங்கிரஸ் வந்து கலைச்சரலான்னார்ல. அப்போ பொது சிந்தனை தானே முக்கியம். அதே ஈக்குவலான நோக்கம் இருக்கு. அது அது அதோடைய இன்னொரு பிரதியாக மாடலாக நீங்கள் பார்க்கலாம். எல்லாத்தையும் கடந்த மக்கள், ஒரு கட்சி அதிகாரம் இதன் மூலம் பவருக்கு வரணுங்கிறத விட மக்கள் சக்திகள் அதனுடைய மாற்றம். நீங்கள் அது உண்மைங்கிறது அவருடைய மரணத்தில் நிரூபணமாக இருக்கல. கண்டிப்பாக எல்லா இடங்களும் அப்துல் கலாம் வந்து ஜனாதிபதி, இவர் பார்லிமெண்ட் மெம்பராக இருந்ததில்ல, சட்டமன்ற மெம்பராக இருந்ததில் ஒன்றும் இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் தான். தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் இவருக்கு பேனர் வச்சாங்க, அங்கே இங்கே. அப்போ என்ன ஆகுது, இந்த மாதிரியான ஒரு அரசியல் சார்ந்த ஒரு தலைமையை தமிழ் மக்கள் விரும்புகிறாங்கன்னு தான். கண்டிப்பாக அதுக்கான ஸ்பேஸை யார் உருவாக்கி கொடுத்துருக்காங்க? ஏன் அது உருவாகாமல் போச்சு? இதெல்லாம் அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. எங்கே அது உருவாகாத காரணம் என்னன்ட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிற போது தான் மக்கள் அரசியல், கட்சி அரசியல், பொது அரசியல் அல்லது கூட்டணி அரசியலில் கம்யூனிஸ்டுகள் பெறக்கூடிய சீட்டு, அதனால ஏற்படக்கூடிய பயன்கள், இது எல்லாம் வந்து நம்ம ஆய்ந்து பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு தன்மை, இப்படிப்பட்ட ஒரு விஷயம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கு. அதனால் அவருடைய 100 ஆண்டு கால வாழ்வு என்பது மிக மிக நிறைவான வாழ்க்கை. அதுக்குள் மறைந்திருக்கக்கூடிய தகவல்கள், அதுக்குள் இருக்கக்கூடிய நுட்பங்கள், அது உருவாக்கி கொடுத்த மக்கள் அரசியல், இவை எல்லாவற்றையும் இந்த காலத்தில் அடுத்த தலைமுறை கையில் எடுத்து ஆய்ந்து பார்த்து அதுக்கான கருதுகோள்களையும் அதற்கான செயல்பாட்டு தளங்களையும் உருவாக்குவது தான் காலத்தின் தேவை. அந்த மாதிரி பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி தோழர், நன்றி. அற்புதமான விஷயம் சார். கரெக்டாக 1 மணி நேரம் ஆகிட்டு